அன்பார்ந்த நியோ மேக்ஸ் நண்பர்களே, வணக்கம். முதலில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நியோ மேக்ஸ் கம்பெனி சொத்துக்கள் அனைத்தும் வழக்கின் பிடியில் உள்ளது. வழக்கு எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது. மேலும் டான்பிட் வழக்கில் 550 கம்பெனிகள் மீது வழக்குகள் உள்ளன. நியோ மேக்ஸ் கம்பெனி தவிர வேறு எந்த கம்பெனியும் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தீர்வு தருகிறோம் என்று நீதிமன்றம் சென்றது இல்லை. நியோ மேக்ஸ் கம்பெனி நிர்வாகம் மட்டுமே நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு செட்டில்மென்ட் செய்கிறோம் என்று வழக்காடி வருகிறார்கள். இந்த நிலையில் கம்பெனியை மட்டுமே நம்பியிருந்தால் தற்போது தீர்வு கிடைக்காது என நினைத்த நியோ மேக்ஸ் கம்பெனியில் முதலீடு செய்துள்ள பல முதலீட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து கடந்த சில மாதங்களாக பல ஆலோசனைகள் செய்து அசோசியோசன் ஒன்று உருவாக்கி அதன் மூலம் டை அப் ப்ராஜெக்ட்களை எடுத்து அதன் மூலம் சிறு தொகையையோ அல்லது பிளாட்டுகளாகவோ செட்டில்மென்ட் செய்யலாம் என முடிவு செய்து தமிழ்நாடு முழுவதும் 40க்கும் மேற்பட்ட டை அப் ப்ராஜெக்ட்களை எடுத்துள்ளனர். டை அப் ப்ராஜெக்ட் என்றால் ஏற்கனவே ஒரு புரோமோட்டர் டிடிசிபி அப்ரூவல் பெற்று பிளாட்டுகள் போட்டு விற்று வருவார். அந்த பிளாட்டை விற்பதற்கு நிறைய செய்வார். ஆனால் நாம் அந்த பிளாட்டுகளை விற்கும்போது அந்த செலவுகள் குறையும். குறைந்த நாட்களில் நாம் அதிக பிளாட்டுகளை விட்டுவிடுவோம். இது உங்களுக்கு நன்றாக புரியும். அதனால் நாம் நிறைய பிளாட்டுகள் விற்பதால் அவர் விலையை குறைத்து தருவார். அந்த தொகையைதான் நாம் செட்டில்மெண்ட்டுக்கு தருகிறோம். இதில் செட்டில்மெண்ட் தொகை ஒவ்வொரு சைட்டிலும் வேறு வேறாக இருக்கும். ஆனால் பிளாட்டுகளின் விலை அவர்கள் விற்கும் விலையும் நாம் விற்கும் விலையும் ஒன்றுதான். நீங்கள் உங்களுடைய பழைய லீடர்களை தொடர்பு கொண்டு முழு விவரம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நீங்கள் premiumvilla.com என்ற வெப்சைட் சென்று முழு விவரம் தெரிந்து உங்களுக்கு எந்த சைட் பிடித்து இருக்கோ அந்த சைட்டை நேரில் சென்று பார்த்து தீர விசாரித்து பிடித்து இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்து பத்திரம் போடும்போது மீதி தொகையை கொடுத்து பத்திரம் பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.